ஸோ வந்துட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டாபிக் வந்து இன்றைக்கி பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு தேவையான அளவுக்கு மெட்டீரியல்ஸ் உங்கள்கிட்ட இருக்கும். அதாவது எப்படின்னா நீங்கள் வந்து கோச்சிங் சென்டரில் போயிட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க ஆல்ரெடி. இல்லை அதில் வந்து உங்களுக்கு வந்து புக்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இல்லை நான் கோச்சிங்ஸ்லாம் போகல, நான் வீட்டிலேருந்தே வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்றீங்கன்னா, ஓனாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்குன்னே வந்து புக்ஸ் எதுவும் வந்துட்டு ஆன்லைனில் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது அவைலபிலிட்டி. அடா புக்ஸு, கைட்லி, அதுக்கப்புறம் நிறையா இருக்குது. யூடியூப் சேனல்ஸில் வந்துட்டு நிறையா வந்து உங்களுக்கு வந்து டீச் பண்ணுறாங்க. ஸோ அந்த இதை நீங்கள் வந்து பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா புக்ஸ் வச்சுருந்திங்கன்னா அதில் வந்து இந்த டாப்பிக்லேயே என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கோ அதோட எக்ஸசைஸ் எல்லாம் வந்து சால்வ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு திங். அப்படி இல்லை அப்படின்னா நிறையா வந்து க்ரோம்லேயே வந்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணிங்கன்னா வந்துட்டு பிடிஎஃப்ஸ் அவைலபிள்ஸ் இருக்குது. ஸோ அதில் இருக்க கொஸ்டின்ஸ்லாம் வந்து சால்வ் பண்ணுங்கள். இது போக பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு வெப்சைட்டில் ஓலிவ் இல்லைனா வந்துட்டு டெக்ஸ்ட் புக், ப்ராக்டிஸ் மார்க், அடா, அஃபேர்ஸ் க்ளவுட், ஸ்மார்ட் ஸ்கிடா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு யூடியூப் சேனல், ஏதாவது ஒரு ஆப்பில் வந்துட்டு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதில் வந்து உங்களுக்கு வந்து செக்ஷனல் டெஸ்ட்டும் இருக்கும், டாபிக் டெஸ்ட் இருக்கும், ப்ராக்டிஸ் இருக்கும், ஃபுல் மார்க் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ இப்போ வந்து அடாவில் பார்த்திங்கன்னா வந்துட்டு 423 டெஸ்ட்னு நினைக்கிறேன். ஸோ ஏதோ வந்து அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ அது வந்து அமௌண்ட் பார்த்திங்கன்னா வந்து 380 சம்திங் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி அதில் டெஸ்ட் எழுதியிருந்தோம்னா அந்த காயின்ஸும் 70% ஆஃபர் போக சம்திங் 299 ஆர் 290 இருக்குது அவைலபிலிட்டின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக 499 நினைக்கிறேன். ஸோ அது எனக்கு சரியாக தெரியல, ஒவ்வொரு டைம் வந்து மாறிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் அதிலே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அதிலே வந்து டாபிக் டெஸ்ட்டு இது எல்லாமே இருக்கிற மாதிரியே இருக்குது. எஸ்பிஐ கிளர்க் எக்ஸாமுக்கு சொல்கிறேன். ஸோ இல்லைனா நீங்கள் வந்து எப்போவுமே பர்ச்சேஸ் பண்ணும் போது வந்து எஸ்பிஐ பிஓ, ஐபிபிஎஸ் பிஓ இந்த மாதிரி வந்து லெவலில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா டெஸ்ட்டு ஈஸியாக வந்து எஸ்பிஐ கிளர்க்கு வந்து எக்ஸாம் வந்து கிராக் பண்ணிடலாம். ஸோ இது வந்து பேசிக்ஸ். ஸோ நான் வந்து டாபிக் மாதிரி போயிட்டுருக்கேன். ஸோ வந்து என்ன டாபிக்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அந்த டாப்பிக்கான எந்த மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ணி அதில் இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸுமே சால்வ் பண்ணி பாருங்கள். ஸோ எனக்கு பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ்லாம் கிடைக்கல அப்படின்னா யூடியூப்பில் வந்துட்டு டாபிக்ஸ் நேம் வந்து போடுங்க. ஸோ ஏதாவது ஒரு வீடியோ வரும், அந்த வீடியோவில் நிறையா வந்து சால்வ் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா அந்த வீடியோ உட்காந்து பார்க்காம 1.2x ஸ்பீடு இல்லை 1.5x ஸ்பீடில் வச்சுக்கோங்க. கொஸ்டின் வரும். ஸோ ஸ்டாப் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணுங்கள். பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து ப்ளே பண்ணி வந்து பாருங்கள். ஸோ வந்துட்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே. அப்படி இல்லை உங்களுக்கு இன்னும் டைம் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அவங்க எப்படி சால்வ் பண்ணுறாங்க, அவங்க என்ன ஷார்ட்கட் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அது உங்களோட கம்பேட்டபிலிட்டிக்கு உங்களுக்கு புரியுது, உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்குது சால்வ் பண்ண அப்படின்னா அந்த மெத்தடை எடுத்துக்கோங்க. இல்லை எனக்கு இந்த மெத்தட் கன்ஃபியூஷன் ஆகுது, எனக்கு வந்து இது பண்ண முடியலை, எனக்கு வந்து என்னோடய கோச்சிங்ஸ்லேயோ நான் எதுலேயோ வந்து பே பண்ண வீடியோஸ்லேயோ இன்ஸ்டியூட்லேயோ எனக்கு சொல்லிக் கொடுத்த மெத்தட் வந்து எனக்கு எடுக்குதுன்னா ஸோ அதை ஃபாலோ பண்ணிவிட்டு இதை வந்து விட்டுருங்க. ஸோ உங்களுக்கு எது உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறது பார்த்தாச்சு. ஆக்சுவலாக வந்து ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறது பார்த்தாச்சு. அடுத்த டாபிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் மெட்டீரியல்ஸ் வந்து எதில் வந்து நல்லா இருக்கும்னு பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஓலிவ்லையும் டெக்ஸ்ட் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே நிறையா இருக்கும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா அது யூஸ் பண்ணிக்கலாம். ஓலிவில் வந்து மார்க் வந்து நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அதுவும் பார்க்கலாம். அடாவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ அடுத்து என்ன சொல்ல போகிறேன்னா
வந்து டெய்லி வந்து நம்ம போடணும். அப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதெல்லாம் தாண்டி ஆக்சுவலாக இந்த ஸ்பீடு டாபிக்ஸு நம்ம டெய்லி வந்து ஒவ்வொரு டாபிக் பார்க்க போகிறதுலையும் சரி, அது போக என்ன பண்ண போகிறோம்னா டெய்லி வந்து சிம்பிளிஃபிகேஷன், அப்ராக்சிமேஷன், டிஐ வந்து 2 வந்து சால்வ் பண்ணணும். அதாவது 2 டிஐஸ்னால் 10 கொஸ்டின்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்பர் சீரீஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ். ஸோ இது 5 வந்து டெய்லி வந்து டெஸ்ட் எழுதணும். இது எழுதிட்டு தான் நீங்கள் வந்து டாபிக் டெஸ்ட்டுக்கு போகணும். ஓகேங்களா? இது கண்டிப்பாக இது எதில் போயிட்டு நம்ம வந்து எழுதலாம் பார்த்திங்கன்னா அடாவில் வந்து டெய்லி வந்து கொடுப்பாங்க. ஸோ வந்துட்டு அந்த குவிஸ் வந்து இது எல்லாமே வரும். எக்ஸாம்பிள் வந்து எஸ்பிஐ கிளர்க்குன்னு போட்டு வரும், என்ஐஏசிஎல்னு வரும், அதுக்கப்புறம் வந்து எஃப்சிஐ அப்படின்னு வரும், அப்புறம் வந்து எஸ்பிஐ பிஓன்னு வரும், ஐபிபிஎஸ் பிஓன்னு வரும். ஸோ இதில் வந்துட்டு கிளர்க்கு போஸ்ட்டில் இருக்கிற இந்த மாதிரி இருக்கிற குவிஸ் வந்து நீங்கள் அடாவில் வந்து ஃப்ரீயாகவே அட்டன் பண்ணலாம். நான் வந்து ஃப்ரீ மெட்டீரியல்ஸ்க்கு வந்து சொல்கிறேன். ஓகேங்களா? ஒன்று என்னென்னா ப்ராக்டிஸ் மார்க்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. ஸோ வந்துட்டு அது வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுலேயுமே இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வந்து குவிஸ் வந்து ஃப்ரீயாக அட்டன் பண்ணலாம், பே பண்ணாமல், ஃப்ரீ. ஸோ வந்துட்டு இந்த ஃப்ரீ வந்து இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுலேயும் வந்து இதை அட்டன் பண்ணலாம். இது போக வந்துட்டு உங்களுக்கு வந்து ஏதாவது வந்து டாபிக்ஸ் வந்துட்டு நான் சம்டைம்ஸ் வந்து நீங்கள் படிக்கிற இன்ஸ்டியூட்டில் வந்து போயிருக்க மாட்டீங்க, இல்லை உங்களுக்கு வந்து கிளியராக இருக்காது, உங்களுக்கு அந்த மெத்தட் பிடிச்சிருக்காது, இந்த மாதிரி ஏதாவது இருக்குது, இல்லை நான் ஏற்கனவே படித்தது எனக்கு மறந்து போச்சு, நான் ரீவைண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நானே வந்து உங்களுக்கு ஒரு யூடியூப் சேனல் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். அதாவது வந்து மோஸ்ட்லி வந்து ஹிந்தி சேனல் தான் இருக்குது. நீங்கள் வந்து தமிழ் சேனல்ஸ் பார்த்தீங்க உங்களுக்கு புரியுதுன்னா நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஹிந்தி சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஆசிஷ் ஆர்ஆர்ஓன்னு நினைக்கிறேன் அவர், அவங்க சூப்பராக எடுப்பாங்க. ஸோ அவங்க அப்புறம் வந்து கேரியர் டிஃபைனர்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல், அதாவது வந்து குவான்ஸ்க்கு சொல்கிறேன், குவான்ஸ்க்கு இவங்க 2 பேரோடது பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். தமிழில் பார்த்திங்கன்னா கணேசாரோடது பாருங்கள், அவங்களும் நல்லா தான் சொல்லியிருப்பாங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆசிஷ் ஆர்ஆர்ஓ சார், கேரியர் டிஃபைனர் சார். மோஸ்ட்லி வந்து இந்த கேரியர் டிஃபைனரில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1 வீடியோ 1 டாபிக்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதில் 22 வீடியோஸ் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒவ்வொரு டாப்பிக்காக இருக்கும். ஒரு டாபிக் வந்து 3 ஹவர்ஸ் இருக்கும், ஒரு டாபிக் 1 ஹவர் இருக்கும், ஒரு டாபிக் வந்து 4 ஹவர்ஸ் இருக்கும். ஸோ வந்துட்டு இதை வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா 1.25 ஸ்பீடில் இல்லை 1.5 ஸ்பீடில் போட்டு ஒரு நாளைக்கு ஒரு டாப்பிக்குன்னு பார்க்க போகிறீங்க. இப்போ சப்போஸ் வந்து நான் கோச்சிங் சென்டர் வந்து போயிட்டேன், வந்துட்டு வந்து ஆல்ரெடி கோச்சிங் சென்டர் போயிருக்கேன், எனக்கு எல்லாமே தெரியும், பட் நான் ரீவைண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா இந்த கேரியர் டிஃபைனர் வந்து சேனலை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களோட மெத்தடில் சால்வ் பண்ணுங்கள், அப்புறம் அவங்க எப்படி சால்வ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஸோ இது 2 ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை நான் நியூ கம்மராக இருக்கேன், நான் இப்போ தான் வந்து ஆன்லைனில் பே பண்ணி வீடியோஸ் கிளாஸ் பார்த்துட்ருக்கேன்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக அதையே ஃபாலோ பண்ணுங்கள், இதுக்கு போகணும்னு அவசியம் இல்லை. ஆனால் வந்துட்டு எனக்கு நான் எந்த பேயுமே பண்ண ஃப்ரீயாக தான் லேர்ன் பண்ணிக்க போகிறேன்னா நீங்கள் கன்ஃபார்மாக வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஹிந்தியில் தான் இருக்கும், ஓரளவுக்கு வந்து புரியும் அப்படின்றவங்க ஹிந்தி சேனல் போங்க. அப்படி இல்லைன்னா கணேஷ் சார், சிடபிள்யூஜே, அப்புறம் வந்துட்டு இவங்களோட இதில் பார்க்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு வராண்டா ரேஸ்லேயும் சில டாபிக்ஸ் இருக்கும், அதையும் நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் இன்னும் 2-3 யூடியூப் சேனல்ஸ் இருக்குது, எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ வந்துட்டு ஞாபகம் வந்தால் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து அட்டாச் பண்ணுறேன். ஸோ வந்து இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா ஸ்பீட் மேக்ஸும் இந்த குவிஸ் அட்டன் பண்ணுறதும், அதுக்கப்புறம் நீங்கள் டாபிக்ஸ் பார்க்க போகிறீங்க, அப்புறம் சால்வ் பண்ண போகிறீங்க. இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இது வந்து நம்ம இப்போ வந்து எப்படி வந்து குவான்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது, அப்புறம் மெட்டீரியல், இது எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா டெய்லி வந்து 2 மார்க்ஸ் எடுக்கணும். அதாவது ஆல்ரெடி வந்து நான் வந்து ஒரு 2 to 3 இயர்ஸாக வந்து நான் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றவங்க பார்த்திங்கன்னா 2 to 3 மார்க்ஸ் வந்து டெய்லி வந்து அட்டன் பண்ணலாம். மேக்ஸிமம் வந்து 2 மார்க்ஸாவது வந்து அட்டன் பண்ணியிருக்கணும். இந்த 2 மார்க்ஸ் அட்டன் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோன்னா அனலைஸ் பண்ணணும். எந்த டாபிக்ஸில் வந்து வீக்காக இருக்கும், எதில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸ்ட்ராங்காக இருக்கிறது ஓகே, வீக்காக இருக்கிறது என்ன, இப்போ நம்மளுக்கு வந்து சாலிடாக வந்து 1 to 2 months வந்து இருக்குது எஸ்பிஐ பிஓக்கும் எஸ்பிஐ கிளர்க்குக்கும். ஸோ வந்துட்டு அப்படி இருக்கும்போது டாபிக் வீக்ஸை வந்து நம்ம வந்து
வீக்கான டாபிக்ஸ்லாம் வந்து இன்னும் திருப்பி லேர்ன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி அதை வந்து நம்ம வந்து ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ வந்துட்டு இது எல்லாமே வந்து நான் வந்து சொல்லணும்னு நினச்சேன். ஸோ வேறு இன்னும் ஒன்று அதையும் சொல்லிடுறேன். ஸோ வந்து 2 மார்க்ஸு 3 மார்க்ஸ் இப்போ இல்லை, நான் ஃபஸ்ட்டு டைம் இப்போ தான் அட்டன் பண்ண போகிறேன் அப்படின்றவங்க 1 மார்க் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 15 டேஸ்க்கு எடுங்க. அதுக்கப்புறம் வந்து 2 மார்க்ஸ் வந்துட்டு அடுத்த 15 டேஸ் எடுங்க. ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் வந்து எக்ஸாமில் ஃபஸ்ட்டு நீங்கள் மார்க்ஸ் எடுத்தோன்னே, எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி மார்க்ஸ் எடுத்தோன்னே ஸ்கோர் வந்து 35 தான் வருது, எனக்கு 20 தான் வருது, அதாவது அவுட் ஆஃப் 100க்கு சொல்கிறேன். இப்போ வந்து குவான்ஸில் வந்து 35க்கு வந்து 35க்கு வந்து என்னால் 15 தான் ஸ்கோர் பண்ண முடியுது, எனக்கு 5 தான் வருதுன்னா பயப்படாதீங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு எப்படி அந்த மார்க்கை வந்து எப்படி வந்து அட்டன் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியல. ஸோ அதனால் அட்டன் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் வந்து சொல்கிறேன் எப்படிலாம் வந்து இது பண்ணலாம், ஸ்கோர் பண்ணலான்றது. ஃபஸ்ட்டு வந்து இது ஓகேங்களா? 35 மார்க்ஸ்க்கு வந்து கம்மியான மார்க்ஸ் வந்துச்சுன்னா பயந்துடாதீங்க அப்படின்னு சொல்கிறேன். அட்டன் பண்ண ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். ரெண்டாவது வந்து மார்க்ஸும் நம்ம வந்து இது பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எப்படி வந்து குவான்ஸ்குள்ளே போன உடனே ஃபஸ்ட்டு வந்து ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து வியூ பண்ண போகிறீங்க கொஸ்டினை. எப்படி இருக்குது கொஸ்டின், அதில் நம்ம எந்த மாதிரி இதெல்லாம் வந்து அட்டன் பண்ண முடியும்னு பார்க்க போகிறீங்க. ஸோ பார்த்துட்டு அதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிங்கன்னா 2 மாதிரி வந்து இந்த மார்க்கில் வந்து குவான்ஸை வந்து அட்டன் பண்ணுவாங்க. அதாவது எப்படி அட்டன் பண்ணுவாங்கன்னா, சில பேர் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே சிம்பிளிஃபிகேஷன், இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்பர் சீரீஸ், இதை வந்து அட்டன் பண்ணுவாங்க. இதை அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து டிஏயோ அரித்தமெட்டிக்கோ வந்து அட்டன் பண்ணுவாங்க. ஸோ வந்து இது வந்து ஒன் டைப் ஆஃப் பீப்புள் வந்து இப்படி அட்டன் பண்ணுவாங்க. ஸோ இது எதுக்குன்னா சிம்பிளிஃபிகேஷன், இதெல்லாம் வந்து ஸ்பீடு நீங்கள் ஆல்ரெடி இன்க்ரீஸ்லாம் இருக்கிறவங்க இதை அட்டன் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக ஒரு 7 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்துட்டு இது எல்லாமே வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட முடியும். ஸோ அதுக்கப்புறம் இது போகும்போது உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் இருக்கும். ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு 15 to 20 கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ணிட்டோம் அப்படின்னு. ஸோ வந்து அந்த ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறனால இவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து அவங்க ஃபாஸ்ட்டாக வந்து பண்ணிட்டாங்கன்னா அடுத்து இதை கிளியர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு மெத்தடு யூஸ் பண்ணலாம். அதுக்கு அப்படி இல்லை அப்படின்னா 20 மினிட்ஸ் இருக்கா, 20 மினிட்ஸில் சாலிடாக ஒரு 14 to 14 மினிட்ஸ் வந்து நீங்கள் வந்து இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்க 6 மினிட்ஸில் வந்துட்டு இதை வந்து அட்டன் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு மார்க் வந்து நீங்கள் எழுத போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு இதை பண்ணி பாருங்கள். இதுக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு வந்து நோட்டீஸ் பண்ணுங்கள், அனலைஸ் பண்ணுங்கள். இது வந்து ஒர்க் அவுட் ஆகுதா, இல்லை நான் சொன்ன மாதிரி இந்த டிஏயும் அரித்தமெட்டிக்கும் ஃபஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இங்கே 5 மினிட்ஸ் பண்ணி பாருங்கள். ஸோ எது வந்து பெட்டர் வேலை இருக்குதுன்னு பாருங்கள். அப்புறம் ரெண்டாவது மார்க் அட்டன் பண்ணும் போது ஒரு கொஸ்டின் ரீட் பண்ணுறீங்க, அப்போ அதிலே உங்களுக்கு தெரிஞ்சோம் இது நம்மளால் சால்வ் பண்ண முடியலைன்னா டக்குன்னு நெக்ஸ்ட்டு பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு போயிட்டே அடுத்தடுத்த கொஸ்டின் போயிடணும். அது இல்லாமல் இல்லை நான் இதை இன்றைக்கி சால்வ் பண்ணியே காட்டுவேன்னு சொல்லிட்டு உட்காந்து சால்வ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் வந்து டைம் வந்து 20 மினிட்ஸ் வந்து முடிஞ்சு போயிடும். ஸோ நம்மளுக்கு தான் வந்து இழப்பு. ஸோ அதனால் என்ன சொல்கிறீங்கன்னா, ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணுறோம் தெரியலையா, நெக்ஸ்ட் ஸ்கிப் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கணும். ஸோ வந்துட்டு ஓரளவுக்கு வந்து நான் இந்த வீடியோவில் வந்துட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, ஸ்டடி பண்ணுறது, டெஸ்ட்டை வந்து எப்படி எழுதணும், அதுக்கப்புறம் இதோட ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.